ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நடந்து முடிந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, இந்தியா விஸ் பங்களாதேஷுங்க. பங்களாதேஷ டாஸ் வின் பண்ணி இந்தியாவ பேட் பண்ண சொன்னாங்க. அதே துபாய் ஸ்டேட் தாங்க நடந்தது. இந்தியா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் 2 பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் குடுத்தாங்க. அதிரடி ஆட்டத்த துவங்குனாங்க. சுப்மன் கில் சும்மா சாதாரணமா ஆட்டமா ஆடுனாரு. ஆனா, அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா, பழைய மாரியே பந்தாடிட்டாருங்க பங்களாதேஷ. ஏன்னா, நாலா பக்கமும் 6ம் 4மா அடிச்சு பங்களாதேஷ் அணிய கதை கலங்க வச்சுட்டாரு அபிஷேக் சர்மா. ஸோ பார்த்தீங்கன்னா, இதே சிச்சுவேஷன் போச்சுன்னா, அபிஷேக் சர்மா அதிரடி ஆட்டத்த ஏற்படுத்தி 100 போடுவார்ன்னு பார்த்தா, அரை சதத்த மட்டும் பூர்த்தி செய்தாரு. ரன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா, 10 ஓவருக்குள்ளார 100 ரன் எட்டிட்டாங்க. 20 ஓவருக்குள்ள 200 ரன் தொடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதான் நடக்காம போச்சுங்க. அபிஷேக் சர்மா ரன் அவுட் ஆக, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, சுப்மன் கில்லும் அவுட் ஆக, சூரியகுமார் யாதவ் வந்தாரு. தொடர்ந்து அப்படியே விக்கெட் விழுந்துட்டாங்க இந்தியா அணியில. ஹர்திக் பாண்டியா மட்டும் கொஞ்சம் பொறுப்புடன் ஆடுனாரு. ஸோ பார்த்தீங்கன்னா, கடைசி நேரத்தில இந்தியா வந்து 168 ரன் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சது. இதனால பார்த்தீங்கன்னா, இந்திய அணி ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. ஓப்பனிங்கில வந்து பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல அடிச்சாங்க. அதே ரன் ரேட் வரவில்லை அப்படின்னு 169 ரன் அடிச்சா வெற்றின்ற இலக்குடன் ஆடிய பங்களாதேஷ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்ல ஒரு நிதானமான ஆட்டத்த குடுத்தாங்க. ஓப்பனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, புதுமுக வீரர்கள் தாங்க. நல்ல ஒரு தொடக்கத்தையும் குடுத்தாங்க. பங்களாதேஷ் வீரர் மாரி ஆடல. நல்ல ஒரு சிறப்பான ஆட்டத்த ஆடுனாங்க. பாகிஸ்தானுக்கு விட நல்ல ஒரு சிறப்பான ஆட்டத்த குடுத்தாங்க. ஆனா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விக்கெட் விழுந்ததால வின் பண்ண முடியவில்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க போற ரன் ரேட்ல பார்த்தீங்கன்னா, ஸ்லோ ஆட்டத்திலேயே வந்து வின் பண்ணிருவாங்க அப்படின்னு இந்திய ரசிகர்களுக்கு ஒரு அச்சமா இருந்தது. கடைசி நேரத்தில வந்து ஸ்பின்னர்கள் வந்து விக்கெட் எடுத்துட்டாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் வந்து வெற்றியே பறிக்க முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு தொடக்கத்த குடுத்த ஓப்பனிங்கில வந்து சையப் ஹசன் அவர் வந்து 60 ரன் அடிச்சிருந்தாரு. அந்த அணியில வந்து அதிகபட்ச அடிச்ச ஸ்கோர் ஆகும். இந்திய அணி வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.